வணக்கம். நம்மள பல பேர் நம்மளோட கனவ மொத்த உழைப்பையும் போட்டு ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா? அந்த கடைங்கிறது வெறும் செங்கல்லால கட்டின ஒரு கட்டடம் மட்டும் இல்ல. அது நம்மளோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கைய, நம்ம உழைப்ப எப்படி பாதுகாக்கிறது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க கடையோட பாதுகாப்ப பத்தி நீங்க நிஜமாவே என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம தினமும் வியாபாரத்தை பாக்குற பரபரப்புல இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை யோசிக்கவே மறந்துடுறோம். ஏன்னா ஆபத்துங்கிறது சொல்லிட்டு வராது, எப்ப வேணாலும் வரலாம். அதுலயும் ரொம்ப பொதுவா நடக்கக்கூடியது தீ விபத்து. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன தீப்பொறி போதும் நம்மளோட பல வருஷ உழைப்ப சில மணி நேரத்துல அப்படியே சாம்பலாக்கிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொள்ளை. நம்ம ராத்திரி பூரா கடைய பூட்டிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போவோம். ஆனா காலையில வந்து பாக்கும்போது பொருட்கள் எல்லாம் திருடு போயிருந்தா நம்மளோட மொத்த முதலீடும் போயிடும் இல்லையா? கடைசியா இந்த இயற்கை சீற்றங்கள், திடீர்னு வர்ற வெள்ளம், புயல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்காது. நம்ம கையில எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ஆபத்துகள் நம்ம வியாபாரத்தையே மொத்தமா முடக்கி போட்டுடும். சரி, இப்படி நாம கணிக்கவே முடியாத ஆபத்துக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் கடைக்காரர் காப்பீடு. இது உங்க கடைக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் மாதிரி. வாங்க, இது எப்படின்னு விரிவா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடைக்காரர் காப்பீடுங்கிறது உங்க கடைக்கு ஒரு சேஃப்டி நெட். அதாவது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி தான். தீ, திருட்டு, வெள்ளம்னு எந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தாலும் அதனால வர்ற பண நஷ்டத்தை இது சரி செஞ்சிடும். அப்போ இந்த பாலிசில என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது? இது எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் திருட்டுக்கு மட்டும் இல்ல. உங்க கடையோட கட்டிடம், உள்ள இருக்கிற ஸ்டாக், கல்லாப்பெட்டியில இருக்கிற பணம், ஏன் உங்க கடையில இருக்கிற பெரிய கண்ணாடி உடைஞ்சா கூட இது கவர் பண்ணும். சொல்லப்போனா இது ஒரு ஆல் அண்ட் ஒன் பேக்கேஜ் மாதிரி. இப்ப இந்த சார்ட்ட பாருங்களேன். உங்க பாலிசியோட பாதுகாப்புல கிட்டத்தட்ட 40% உங்க கடையோட கெட்டிடத்துக்கும் உள்ள இருக்கிற பொருட்களுக்கும் தான் போகுது. ஏன்னா அதுதான் உங்க வியாபாரத்தோட முதுகெலும்பு. அதுக்கப்புறம் தான் திருட்டு, மற்ற இழப்புகள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வருது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. உங்க கடைக்கு வர ஒரு கஸ்டமருக்கு தெரியாம ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மருத்துவ செலவையும் இந்த பாலிசி கவர் பண்ணும். இதுக்கு பேரு தான் தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி. இது பலரும் கவனிக்காத ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுக்கு எவ்ளோ பிரீமியம் கட்டணும்? இதுல எதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது? எல்லா கடைக்காரங்க மனசுலயும் இந்த கேள்விதான் ஓடும். வாங்க, அத பத்தி தெளிவா பார்க்கலாம். உங்க பிரீமியம் தொகை சில விஷயங்களை பொறுத்து மாறும். உங்க கடை என்ன மாதிரியான கடை, அதாவது ஜவுளி கடையா இல்ல மளிகை கடையா, அது எந்த ஏரியாவுல இருக்கு, உங்க கடையோட மொத்த மதிப்பு எவ்வளவு, நீங்க என்னென்ன கவரேஜ்லாம் வேணும்னு கேக்குறீங்க, இதையெல்லாம் வச்சுதான் பிரீமியம் முடிவு செய்யப்படும். எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலும் எது கவர் ஆகும், எது கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, தீ, வெள்ளம், திருட்டு இதெல்லாம் கவர் ஆகும். ஆனா நாமளே வேணும்னே நம்ம பொருளுக்கு சேதம் ஏற்படுத்துறது, போர் மாதிரி சூழ்நிலைகள், இல்ல காலப்போக்குல ஏற்படுற சாதாரண தேய்மானம், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. இதுல நாம தெளிவா இருக்கணும். சரி, கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஆனா ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா நம்ம கடைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா நஷ்ட ஈடு வாங்குறதுக்கு நாம என்ன செய்யணும்? அந்த நடைமுறையை இப்ப சிம்பிளா பார்க்கலாம். இந்த கிளைம் பண்றதெல்லாம் பெரிய வேலைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப் தான். முதல்ல, ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். திருட்டு மாதிரி விஷயமா இருந்தா போலீஸ்ல FIR பதிவு செய்யணும். அப்புறம் கிளைம் ஃபார்மோட சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். கடைசியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வர அதிகாரிக்கு நாம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். இவ்ளோ நேரம் இத பத்தி நம்ம பேசணும் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் தாண்டி இந்த இன்சூரன்ஸ் நிஜமாவே எதுக்கு அவசியம்? இதோட உண்மையான மதிப்பென்ன? முக்கியமா 3 நன்மைகள் இருக்கு. 1, உங்களுக்கு வர்ற பண நஷ்டத்துல இருந்து இது உங்களை பாதுகாக்கும். 2வது, தேவையில்லாத கவலைகள் இல்லாம பிசினஸை எப்படி வளர்க்கறதுன்னு மட்டும் நீங்க யோசிக்கலாம். 3வது, ஒருவேளை ஏதாவது பாதிப்பு வந்தாலும் உங்க வியாபாரம் நின்னு போகாம மறுபடியும் தொடர்ந்து நடக்க இது பெரிய உதவியா இருக்கும். ஆனா இந்த பணம், வியாபாரம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா? அது மன அமைதி. ஆமாங்க, ராத்திரி நம்ம நிம்மதியா தூங்கலாம். நம்ம கடை பாதுகாப்பா இருக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கை போதும். இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பாதுகாப்புக்கு நாம கட்டுற பிரீமியத்தை ஒரு செலவா நினைக்க கூடாது. அது நம்ம வியாபாரத்தோட எதிர்காலத்துக்காக நாம செய்யற ஒரு மிக முக்கியமான முதலீடு. இப்ப நீங்களே சொல்லுங்க, பல வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு வியர்வு சிந்தி உருவாக்கின உங்க உழைப்பையும் உங்க கனவையும் பாதுகாக்க நீங்க தயாரா? நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க.